Hi friends, welcome to Nirmala's Kitchen. இன்னைக்கு நான் வந்து 1 2 3 மெத்தட்ல மைசூர் பாக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் வாயில வச்ச உடனே கரைஞ்சிடும் இந்த மைசூர் பாக்கு. நான் வந்து இன்னைக்கு நெய்யும் அதுக்கப்புறமா ரீஃபைண்ட் ஆயிலோ சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். இது வந்து 1 2 3 மெத்தட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1 2 3 மெத்தட் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ 1 2 3 மெத்தடுனா நான் வந்து 1 கப்பு கடல மாவு, 2 கப்பு சுகரு, அதுக்கப்புறம் 3 கப்பு நெய் அல்லது நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து முதல்ல வந்து 1 கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் வந்து கடல மாவு அளந்துருக்கேன். இதே கப்பில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து சுகரும் இதிலே எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்யும் அப்புறம் எண்ணெயும் இதிலே தான் சேர்க்க போகிறோம். நான் வந்து நெய் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு 1 கப்பில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துன்னு இருக்கேன். இது வந்து வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் தான். 2 கப்பு எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக 3 கப்பு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்த மைசூர் பாக் செய்யறதுக்கு. இப்போ நான் வந்து நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் கப்பில் சேர்த்துட்டேன். பாருங்கள், இது 3 கப்பு. நான் வந்து 1 கப்பு நெய் எடுத்திருக்கேன், 2 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இது 3 கப் தான் நான் சொன்னேன் 1 2 3ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம கடல மாவு சேர்த்துருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நெய் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். நான் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து கட்டியே இல்லாமல் நான் வந்து பீட் பண்ணின்னு இருக்கேன். இந்த மாதிரி செய்யும் போது மைசூர் பாக் வந்து கட்டி இல்லாமல் நம்மளுக்கு நல்லாவே வரும். மைசூர் பாக் செய்யும் போது பாருங்கள், நான் வந்து நல்லா கட்டி இல்லாத நான் வந்து எல்லாத்தையும் ஒடிச்சு விட்டுறேன். நான் இப்போ வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேட்டர் ரெடி ஆயிடுச்சா. இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். நான் வந்து 2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகி நல்லா கொச்சி வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து சுகரை வந்து கொதிக்கிறதுக்குள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். அந்த ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயிலன்னா தடவிக்கலாம், இல்லை நெய்யன்னா தடவி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஆயில் தான் தடுவுறேன். நான் இதை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இப்போ ட்ரே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் வச்சோம் இல்லையா, அது போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் சிரப் வந்து நல்லா கொச்சின்னு இருக்குது. இது வந்து ஒரு கம்பி பதம் பாக வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். சுகரில் எதனா அழுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பால் ஊற்றிட்டு அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கம்பி பதம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கடல மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடல மாவு வந்து சேர்த்துடலாம். நம்ம நெய் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கை விடாமல் கொஞ்சம் நேரம் கலந்து கொடுக்கலாம். நல்லா நம்ம இதை வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், இல்லைனா கெட்டியாகிடும். நம்ம வந்து இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆன வந்த பிறகு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கை விடாமல் கலந்த பிறகு நம்ம வந்து இதை வந்து மைசூர் பாக்கா செஞ்சு எடுக்கலாம். இன்னொரு பக்கம் நான் வந்து ஆயில் வச்சுருக்க சூடுக்கு இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கரண்டி ஆயில் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கரண்டியாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து மைசூர் பாக் வந்து செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆயிலெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். இதுலேயே அப்சர்வ் ஆகிட்ட பிறகு நம்மளுக்கே தெரியும் இது வந்து எப்படி அப்சர்வ் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன். எனக்கு டோட்டலாக வந்து 5லேருந்து 6 கரண்டி எண்ணெய் வந்து சேர்த்துட்டேன். நான் இது சேர்த்த பிறகு இது நல்லா ஒரு கெட்டி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம வந்து ட்ரேயில் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 4வது கரண்டி நான் சேர்த்துன்னு இருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்படி சேர்த்து செய்யும் போது தான் நம்மளுக்கு வந்து மைசூர் பாக் வந்து நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும் சாப்பிடும் போது. அதுக்கப்புறம் நல்லாவே டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து எல்லா எண்ணெயும் சேர்த்துட்டு கடைசியில் நான் காமிக்கிறேன் எவ்வளோ எண்ணெய் மிச்சம் ஆயிருக்குன்னு. பாருங்கள், கை விடாமல் கலந்து கொடுக்கலாம். சைடில் இருக்கிறதெல்லாம் கூட நம்ம வந்து எடுத்து இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 2 3 மெத்தடில் ரொம்ப ஈஸி தான் இது. உங்களுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கறது வேணான்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு 3 கப்பு நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 கப்பு நெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப தெகட்டிடும்னு சொல்லிட்டு நான் வந்து 1 கப்பு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நல்லா பொறியாக வந்திருக்கு மாவு. இப்போ வந்து நம்ம ட்ரேயில் எடுத்து சேர்த்துடலாம். நம்ம இது வந்து ரெடி ஆயிடுச்சு. மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. ட்ரேயில் வந்து எடுத்து கொட்டிலாம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அது கூட எடுத்து நம்ம வந்து இந்த ட்ரேலேயே சேர்த்துடலாம். நம்ம இது வந்து ஆறத்துக்குள்ளேயே நம்ம வந்து டின்னில் சேர்த்துடலாம்.
டின்னில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டி ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம நல்லா ஃப்ளாட்டாக ஈவனாக பண்ணி கொடுத்துடலாம். எல்லா பக்கமும் பாருங்கள், நான் வந்து ஈவனாக பண்ணுறேன். ஆல்ரெடி இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு முறை 2 முறை டேப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக பண்ணி கொடுத்துடலாம். நம்ம இப்போ பார்த்தீங்களா ஒட்டாமே வருது இந்த மைசூர் பாக்கு. இந்த சைடில் இருக்கிறது வந்து எடுத்து காமிக்கிற பாருங்கள். நான் இந்த சைடில் இருக்கிறது எடுத்து காமிச்சா இது வந்து உருண்டை மாதிரி பிடிக்கணும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ரோல் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்களா கெட்டி பட்டுடுச்சு. ஸோ இது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் 1 2 3 மெத்தடில். நம்ம சேர்த்த 3 கப்பு நெய்யும் ரீஃபண்ட் ஆயிலில் எனக்கு வந்து கொஞ்சமாக மிச்சம் ஆயிருக்கு. இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்து ஃபெயிலே ஆகாது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப்பு வந்து கடலை மாவு, 2 கப்பு சுகரு, 3 கப்பு நெய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து இது 2 மணி நேரம் நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு கத்தி எடுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பீசஸ் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம வந்து பீசஸ் போட்டுக்கலாம். ஆனால் வந்து உடனே நம்ம எடுத்துட்டோம்னா உள்ள அடியில் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து கட்டாயி வந்துடும். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுக்கலாம் இது ட்ரேலேருந்து. இப்போ பாருங்கள், நான் வந்து பீசஸ் போட்டுன்னு இருக்கேன். இப்போ வந்து எடுத்து காமிக்கிறேன். முதல்ல வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் இருக்கிறது நம்ம வந்து எடுத்து காமிக்க போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. ஸ்மூத்தாக அதனால சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வேறு தட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து எல்லா மைசூர் பாக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 1 கப்பு கடலை மாவுக்கு எனக்கு வந்து 7லேருந்து 8 பீசஸ் வரைக்கும் எனக்கு கிடைச்சிது. நான் வந்து பெரிய பெரிய பீசஸாகவே போட்டு எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, நான் காட்டின்னு இருக்கேன் இந்த வீடியோவில். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் மைசூர் பாக் 1 2 3 மெத்தட் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வித்தின் ½ அன் ஹவர்லேயே நம்ம வந்து இந்த மைசூர் பாக் செய்யலாம். ரொம்ப ஈஸி மெத்தட். பிகினர்ஸ் கூட இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சர்விங் பவுலில் வந்து வச்சிடுறேன். நான் பாருங்கள், நான் வந்து எல்லா மைசூர் பாக்கை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் எனக்கு வந்து மைசூர் பாக் வந்து கிடைச்சிது. இப்போன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ட்ரேலேருந்து வெளியே வராது. அப்போ நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணி காமிக்கும் போது உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கு. டார்க் எல்லோவாக இருக்குது. உள்ளே வெளியே வந்து கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.